ஹாய் ஆரஞ்சபிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0. இந்த உலகத்துல ஒருத்தர் மாதிரியே 7 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த 7ல ஒரு பீஸுங்க மட்டும் தப்பி தவறி பட்டிட்டீங்களா லைட்டா பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நஞ்சம் நம்ம ஹீரோஸ் மாதிரியோ ஹீரோயின் மாதிரியோ இருப்பாங்க. அந்த 7ல இந்த ஒத்த பீஸ் மட்டும் இன்ஸ்டாகிராம்ல என்னென்ன அழிஷாட்டியம் பண்ணி வச்சிருக்குதுங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம தலைவர்கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். தூக்கமே வர மாட்டேங்குது, பதட்டமா இருக்கு. அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எனக்கு மட்டும் ஏன் வாரம் கட்டுது? அந்த மண்டை ஓகே, அந்த கண்ணாடி, மூக்கு, வெள்ளதாடி எல்லாமே ஓகே, ஆனா வாய் மட்டும் ஏன் வாலாஜாபாத் வரைக்கும் போகுது? ஓ, வாய் வாங்கிச்சா? இத தப்பி தவறி நம்ம தலைவர் பார்த்தாருன்னா, அடங்குய்யால என் வாய் அப்படியா இருக்குது அப்படின்னு சங்கடப்பட மாட்டாரு. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. சரி, இந்த ஒரு ரீல்ல மட்டும் தான் இவர் இப்படி வாய் வச்சு பேசிட்டு இருக்காரா அப்படின்னு பார்த்தா, வைரத்தை பூட்டி வைத்தாய் உயிரை பூட்ட ஏது பூட்டு. என்னது கோழி மாதிரி? தலைவரா, நீங்க பாக்குறதுக்கு தலைவர் மாதிரி தான் இருக்கிறீங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அந்த வாய் மட்டும் அப்படி வைக்க வேணாமே. ரொம்ப அசிங்கமா அது. பிகாஸ் தலைவரை எங்க பார்த்தாலும் உங்க வாய் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நம்ம ஊர்ல சமீப காலத்துல தலைவருக்கு ஹேட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. இந்த வீடியோ எல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுங்க, தலைவரை டேக் பண்ணி தலைவர் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யவும் அப்படின்னு கிளம்பி அந்த வீடியோவை தலைவரும் பார்த்து அப்படின்னு அவர் உங்களை திட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்க மேல இருக்க பாசத்துல நாங்களே சொல்றோம், தயவு செஞ்சு இனிமே அப்படிலாம் வாய் வைக்காதீங்க. மூஞ்சியே அப்படிதான். இந்த லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற மிகப்பெரிய செலிபிரிட்டி யார் தெரியுமா? அண்ட் உங்களே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம தளபதி அவர்கள் கோட், அதுக்கப்புறம் தளபதி 69 இது முடிச்சுட்டு ஃபுல் டைமா பாலிடிக்ஸ்குள்ள என்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் அரசியல்ல பெருசா தான் பண்ணுவாரு அப்படின்னு நம்புவோம். பட் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ சைட்ல இன்னொரு ஆர்டிகல் படிச்சோம். அதாவது நம்ம தளபதி அவர்கள் ஒரு அஸ்ட்ராலஜர் 4 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தளபதி அவர்கள் பாலிடிக்ஸ்குள்ள என்டர் ஆக போறாங்கன்றத கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கப்பா. அந்த ஆர்டிகலை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் பயங்கர கியூரியஸ் ஆகி ஆஸ்ட்ரோ டாக் அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பல்லவி காரு கிட்ட பேசியிருக்காங்க. அவங்களும் இவர் பிறந்த டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கேட்க அதை இவரும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட லைஃப் எப்படி இருக்கும், ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும், எப்படி போயிட்டு இருக்கு, இது மட்டும் இல்லாம பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப் பத்தி எல்லாம் கரெக்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆன அவரு நம்மளோட பேரை சொல்ல, பிக்சரு இல்ல வேற எதையுமே சொல்ல, அப்புறம் எப்படி அப்படின்னு ஷாக் ஆனதுக்கு அப்புறம் அவரோட லைஃப் 2024ல எப்படி இருக்க போகுது, ஃபேமிலி லைஃப் பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நமக்கே ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்போ அது லாங் டேர்ம்ல இருக்குமா இருக்காதான்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? சிங்கிளா இருந்தா நம்ம லவர் எப்படி இருப்பாங்க, எங்க இருப்பாங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கும். இது மட்டும் இல்லாம எப்ப நமக்கு வேலை கிடைக்கும், எப்ப செட்டில் ஆகும் இப்படின்ற கேள்வி எல்லாத்துக்கும் இவங்க ஆன்சர் பண்றதா சொல்றாங்க. சோ உங்களுக்கு உங்களோட ஃபியூச்சர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆஸ்ட்ரோ டாக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது மூலமா நீங்க ஃபர்ஸ்ட் சாட் பண்றப்போ உங்களுக்கு ஃப்ரீ. நம்ம தளபதி டிவிகே கட்சியோட தலைவர் டிக்டாக் காலத்துல இருந்தே ஒரு பீஸ் நான் தான் தளபதி, சின்ன தளபதி அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு ஊருக்குள்ள ஏகப்பட்ட பீஸுங்க கிளம்பி வந்துருச்சு. அதெல்லாம் நிறைய லிஸ்ட்ல இருக்கானுங்க, எல்லா லிஸ்ட்ல இருக்காங்க. சோ இந்த கேட்டகரியில 2 பீஸுங்களை பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பீஸ், ஒரு செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் 100 வாட்டி யோசிச்சுக்கலாம். இவர் அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப அழட்டிக்காம லைட்டான டயலாக், ஒரு சில சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அதனால இவரை விட்டுருங்க, அப்படிலாம் விட்டுற முடியாது. இருப்பினும் தளபதி ஃபேஸ் இருக்கிறதுனாலயே சன் டிவி அப்புறம் ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் போய் அப்படி இப்படின்னு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அல்மாவை படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இதெல்லாம் கேட்க நீங்க யாருடி? அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து தளபதி நம்ப வச்சிருக்காங்க. சோ நம்ம தளபதிக்கு தான் இவர் நன்றி சொல்லணும். இப்படியே நான் பேசிட்டு இருக்கிறப்போ இந்த எடிட்டர் பைப்புல இருக்குதே, அது வந்து என்கிட்ட என்ன தெரியுமா கேக்குது, நோ தளபதி தான் பணம்லாம் நடிக்க போறது கிடையாது, அரசியலுக்கு போறான்ட்டு போயிட்டாரு. இவர் வேற பாக்குறதுக்கு தளபதி மாதிரி இருக்காருன்னு சொல்லி இவர் நம்புறாரோ இல்லையோ, இவரோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் நம்புறாங்க, குட்டி தளபதின்னு வேற சொல்றாங்க. ஒருவேளை அப்படி ஆயிருமோ அப்படிங்குதே. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட், அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. சரி அதை விடுங்க, அரியா புள்ள தெரியாம கேட்டுருச்சே. நம்ம விஷயத்துக்கு வருவோம். சோ ஃபர்ஸ்ட் பார்த்த பீஸ் ஏறக்குறைய கொஞ்சம் தளபதி மாதிரி தான் இருக்கா அப்படி. ஆனா நெக்ஸ்ட் வர போற பீஸ் 144 பிக்சல் தளபதி எல்லாம் கிடையாது. இந்த குழந்தைங்க கையில எல்லாம் தளபதி மாதிரி அழகா நீ வரைஞ்சு கொடுமா அப்படின்னு ஒரு பேப்பரையும் பெண்ணையும் கொடுத்து வரைய சொன்னதுக்கு அப்புறம் கட்சியா ஒரு தளபதி வருவார் தெரியுமா, அதே மாதிரி இருக்காரு. எனக்கு ஒரு ஸ்நேகிதி இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி மாதிரியே நாக்கு அப்படியே உள்ள வச்சு சுழற்றது, அப்படியே அந்த லுக்ஸ் எல்லாம் விடுறது. எனக்கே பயமா இருக்குடா. தளபதியோட போட்டோ ரைட்டு, இவரோட போட்டோ லெஃப்ட், அப்படி ஒரு எடிட்டிங்லாம் பண்ணி அதே மாதிரி போஸ் சட்டெல்லாம் வாங்கி போட்டு ஒரு போஸ்ட் போடுறது எல்லாத்தையும் தாண்டி நான் தளபதி தான் அப்படின்னு நம்மள நம்ப வைக்கிறதுக்கு அந்த கிருதா பக்கத்துல ஒரு மச்சம் வச்சிருப்பாரு பாருங்க, அதுதான் அல்டிமேட். பாஸ் பிரார்த்தனை பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க.
ரசிக்க மாட்டாங்க சொன்னா கேக்குறியாடா? இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் இவர் பண்றாரு. அந்த வீடியோஸ் எல்லாம் கட்சியா ஒரு தடவையாவது எடுத்து பாப்பாரா மாட்டாரா இவரே? இது எல்லாத்தையும் விட அல்டிமேட் என்ன தெரியுமா? வீரராகவன் அப்படின்ட்டு ஒரு வாக் பண்ணிட்டு வருவாரு. அதை கொஞ்சம் பாருங்களேன். வீரராகவன் ஆமா, நீ ஏன் இப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? தயவு செஞ்சு இவர் வீட்டு பக்கத்துல யாராவது இருந்தீங்கன்னா உங்க நம்பரை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. 1000 ரூபாய் கூட ஜிபேல அமுச்சு விடுறேன். அவர்கிட்ட போய் ராஜா நீ பாக்குறதுக்கு தளபதி மாதிரிலாம் இல்லமா, இத்தோட நிறுத்திக்கமா அப்படின்னு கையில கால விழுந்து வீடியோ போறதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. அதுலயும் முக்கியமா அவரோட ஹூக் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதெல்லாம் போடுறாரு. அதெல்லாம் பாக்குறப்போ என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். இன்னும் தலைவன் ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். சரி தளபதியை பார்த்துட்டோம், அப்புறம் தலையை பார்க்கலன்னா எப்படி? சோ அவரை பார்த்துடலாமா? ஆனா இப்ப அவ அதை சொல்ல முடியாதுல்ல. அவ ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனா கொஞ்சம் லேட்டா கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். என்னடி இது? இவரும் பார்க்கிறதுக்கு ஏறக்குறைய தலைமாரி தான் இருக்காரு. பட் இவரை பாராட்டலாம்ப்பா. ஏன்னு கேக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி தளபதின்னு சொல்லி சுத்திட்டு இருந்துச்சுல ஒரு பீஸ், அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறப்போ இவர் போடுற வீடியோஸ்லாம் கொஞ்சம் டீசென்டாவும் அவரோட டைலாக்ஸ் மட்டும் தான் எடுத்து போட்டுட்டு இருக்கா. அப்படி உன்னை விட இவன் புத்திசாலி. அந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா பாராட்டுகளும் ஃபாலோவர்ஸ்களும் இன்க்ரீஸ் ஆவாங்க. அதை விட்டு தளபதி மாதிரி டான்ஸ் ஆடுறேன், தளபதி மாதிரி நாக்கு சொல்றேன்னு சொல்லி நசுங்கி போன நாக்குப்பூச்சி மாதிரி ஒரு சிலதெல்லாம் பண்ணாத இருக்கிற வரைக்கும் நல்ல கமெண்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படி இருக்கு? அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? மூடி நிறுத்த நேரம். சோ நீங்களும் அந்த பீஸ் மாதிரி அந்த கிரிஞ்சும் பண்ணாம இதே மாதிரி வீடியோ போட்டுட்டு இருந்தீங்கன்னா தலைன்னு சொல்றாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் தலையோட டேடி மாதிரி இருக்கீங்கன்னாவும் சொல்லுவாங்க. சரி தலைவர் பார்த்தாச்சு, தளபதி பார்த்தாச்சு, தலையையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் கோச்சுப்பாங்கல்ல, அதனால சூர்யாவை பார்த்துட்டு வந்துடலாமா? இவரும் பார்க்கிறதுக்கு அச்சசல் சூர்யா மாதிரியே இல்ல, லைட்டா இவரோட மூஞ்சி மூக்கோட ஆங்கிள்லாம் மாத்தினாருன்னா கொஞ்சம் இருக்கு. அதுவும் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளாம் புளி முட்டாய் சாப்பிடுறப்போ வாயை ஒரு மாதிரி இறுக்கமா வச்சுப்போம் தெரியுமா? அந்த மாதிரி ஏதோ இவர் ட்ரை பண்றாரு. அந்த ஆங்கிள் பார்த்தா லைட்டா இருக்குது. அப்புறம் ஏதாவது பாட்டு பாடுறப்போ மூக்க கொடமுளகா மாதிரி பெருசா வச்சு ஏதோ ட்ரை பண்றாரு. அந்த ஆங்கிள் பாக்குறப்போ ஒரு 10-15% இருக்குது. பட் கண்ணு கொஞ்சம் பாக்குறதுக்கு அப்படியே தான் இருக்குது. சோ இந்த பொருத்தங்கள் எல்லாம் வச்சு இனி நான் தான் அடுத்த சூர்யா. சூர்யா மாதிரி சிரிப்புன்ட்டு சுருளிராஜன் மாதிரி சிரிக்கிற அப்படின்லாம் சொல்லல. பட் அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. நல்லா இருக்கு, தப்பு கிடையாது. ஆனா எப்ப பார்த்தாலும் நான் தான் கஜினி, நான் தான் கங்குவா, நான் தான் ரோலெக்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு சுத்துறதெல்லாம் பாக்குறப்போ ரோலெக்ஸ் ஞாபகம் வர மாட்டாரு. பாலூத்தி துண்டுற கான்ஃபிளிக்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன் சார் என்ன மட்டும் பட் அப்படி கலாக்கிறீங்க? என்ன பார்த்தா அவங்களா பாவமா இல்லையா சார்? இருந்தாலும் அந்த லோ பட்ஜெட் தளபதியை கம்பேர் பண்றப்போ நீங்க எவ்வளவு தேவலாம் தலைவரே. ரொம்ப நல்லவன். இவங்க ரெண்டு பேரும் கொலகாரங்க பயந்துருவோமா? சரி அடுத்து யாரு சீக்கிரம் சொல்லுங்க. பயங்கர ஆர்வமா இருக்கு. அப்படின்லாம் சத்தியமா ஆர்வப்பட மாட்டீங்க. இருந்தாலும் நாங்க காமிச்சே தீருவோம். அது எப்படி? நாங்க மட்டும் பாப்போம், நீங்க மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்களா? ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? சோ அடுத்து நாம் பார்க்க விருப்பது The Great STR. உலகத்துல ரெண்டே காஸ்ட் தான் மச்சான். ஒண்ணு இருக்கிறவன் இன்னொன்னு நம்மள மாதிரி இல்லாத. நானும் போனை நேரா பாக்குறேன், திருப்பி வச்சு பாக்குறேன், அவ்வளவு ஏன் போனை கவுத்து போட்டு கூட பாக்குறேன். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இவர் STR மாதிரி இல்ல. அப்புறம் எந்த நம்பிக்கையில இவர் STR வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காருன்னு தெரியல. இது ஏதோ காமெடி பீஸ்ரா. எல்லாத்த விட அல்டிமேட் என்ன தெரியுமா? இவரோட டிபி தான். அதை கொஞ்சம் பாருங்களேன். அந்த டிபிலயும் அல்டிமேட்டே முன்னாடி 2 முடி தொங்குது பாருங்க, அதான். இன்னும் இந்த மாதிரி நிறைய பீஸுங்கெல்லாம் சுத்திட்டு இருக்குதுங்க. நம்ம ஊர்ல மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நார்த் இந்தியால கூட இந்த மாதிரி நிறைய பீஸ் சுத்திட்டு இருக்குதுங்க. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அமிதாப் பச்சன். ஆமா என்ன இது? நீங்களும் அதே மாதிரி பரவாயில்லையா? லாங் ஆங்கிள் இருந்து பாக்குறப்போ லைட்டா அமிதாப் பச்சன் மாதிரி தான் இருக்கிறார்ல. அதே டெய்லர், அதே வாடகை. இவர் இந்த ஒரு வீடியோல மட்டும் இல்லாம ரியல் லைஃப்லயுமே மனுஷன் அமிதாப் பச்சனாவே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆயிட்டானா? அப்படி சொல்லி திரிக்கிற பைத்தியமா நடிக்கிறார் சார். திடீர்னு போய் ஐஸ்வர்யா ராய் முன்னாடி நின்னாருன்னு வச்சுங்க, அந்த அம்மா ஆசீர்வாதம் வாங்குறேன்னு சொல்லி கால்ல உந்தா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்ல. பட் இவரோட ஒரிஜினல் மூஞ்சி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாத்துருவோமா? அந்த மூஞ்சி நல்லா இருக்குமா? हेलो नमस्कार करता हूं देवीर सज्जनों, मैं हूं शशिकांत पिडवाल और फाइनली बच्चन साहब घर पर आ गए. நம்ம எடிட்டர் பையபொலிக்கு இந்த மாதிரி நடுவாக்கு எடுத்து பிரெஞ்சு பியர்லாம் வச்சு கண்ணாடியை போட்டு விட்டா அமிதாப் பச்சன் மாதிரியே இருக்கும் போல இருக்கே. ரொம்ப கொடுத்து வச்சோப்பா.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சல்மான் கான். रज्जो जी घड़ी का है हमारी रज्जो ஆனா இவரோட வீடியோஸ் எல்லாத்தையும் பாக்குறப்போ மீச வச்சா மட்டும் தான் சல்மான் கான் மாதிரி இருப்பார் போல இருக்குது. பிகாஸ் எல்லா வீடியோலயுமே மீச வச்ச சல்மான் கான் மட்டும் தான் வராரு. ஒருவேளை மீசை எடுத்துட்டா பாப்கார்ன் மாதிரி இருக்குமோ? என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். இவன் டம்மி தான் போட்டுருக்கு. சரி, இந்த மாதிரி இன்னும் நிறைய பீஸுங்கெல்லாம் இருக்குது. சிவகார்த்திகேயன், ஆண்டவர், அவ்வளவு ஏன் தனுஷ் மாதிரி கூட ஏகப்பட்ட பீஸுங்கெல்லாம் சுத்திட்டு இருக்குதுங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல எந்த செலிபிரிட்டியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு யார் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம லோ பட்ஜெட் தளபதி தான். சரி, அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.